பாலை இந்த ஐவகை நிலங்களிலே குறிஞ்சிலத்துக்கு தலைவனாகிய நம்பிராஜனுக்கும் நங்கை பகிரிக்கும் வளர்ப்பு பிள்ளைங்க சுந்தரவல்லிங்கிற பேரோட இந்த இடத்துல வந்து நிக்கிறது நான் தான் தம்பி. அப்பாவுக்கு ஏற்கனவே 7 ஆம்பளை பிள்ளைங்க. இப்ப ஒண்ணு நமக்காக வாழணும், இல்ல ஊருக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னம்மா, ஒரு சில பேர் நமக்காக வாழ மாட்டாங்க, ஊருக்காகவும் வாழ மாட்டாங்க, 4 பேருக்காகவே வாழ்றவங்க இருக்காங்க. ஆத்தாடி இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு அவங்களுக்கு பயந்து பயந்தே வாழ்றவங்க சில பேர் இருக்காங்க. அப்படி வாழக்கூடாத வாழ்க்கை இது. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையை நம்ம தானே வாழணும். 4 பேரை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம தான் முடிவு பண்ணி வாழணும். ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? நல்லதோ கெட்டதோ முடிவு பண்ணிட்டு நம்ம வாழ்ந்துடணும். அதுக்கப்புறம் நான் கேட்கிறேன், என்னப்பா சூர்யா அப்படி இருக்கேன்னு சொல்றேன், நான் உனக்கு இதுக்கு ஒரு நாளைக்கு எதுவும் உதவி பண்ண போறேன்னா? தினமும் நம்ம தான் நாடகத்துக்கு போவோம். என்ன திடீர்னு முடியலையாமல சூர்யாவுக்குன்னு கேட்போம். போய் பார்க்க முடியுமா? இதில் நிறைய பேர் நம்ம குறை சொல்லிக்குவோம். நம்ம ஆளுகளாம் வந்து ஒரு நல்லது எடுத்துக்கு வர மாட்டேங்கிறாங்கன்னு. நான் கேட்குறேன், நம்ம ஊரில் திருவிழா நடக்கும், நம்ம வீட்டில் கறி வெட்டி சமைச்சு சாப்பாடு போடுவோம். நம்ம ஊர் திருவிழாவில் நம்ம இருக்க முடியுதா? சொந்த பந்தக்கார விஷயத்துக்கு போக முடியுதா? ஒரு பெரிய காரியத்துக்கு போக முடியுதா? ஏன் போக முடியல? என்ன சூழ்நிலை? வாங்கின அட்வான்ஸ் வாங்கியாச்சு, வாங்கினா அந்த ஊருக்கு நாடகத்துக்கு போய் ஆகணும். அப்படி போகலைன்னா சங்கத்தில் நிர்வாகம் பிரச்சனை பண்ணும். என்ன பிரச்சனை? போட்ட அட்வான்ஸுக்கு வரல, காலண்டர் வரைக்கும் போடுறா உள்ள சூர்யா காலண்டரா, வாங்கின நாடகத்துக்கு போக முடியாது, அடுத்து நாடகம் வாங்க முடியாது. இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ நிபந்தனைக்குள்ள கட்டுப்படுத்த நம்ம நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கோம். சொந்த வந்து அசால்ட்டா சொல்லுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு பணம் தாண்டா முக்கியம், ஊருக்கு பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்கடா, சொந்த பந்தக்கார வீட்டுக்கு வந்தா தானே அப்படின்னு அவங்கள குறை சொல்லுங்கிற ஆசை இல்லை. நம்ம சூழ்நிலை இப்படி இருக்கு, போகணும் நமக்குன்னா ஆசை இல்லாமையா இருக்கு. அங்கே திருவிழா நம்ம அடுத்த ஒரு திருவிழா வந்துடுவோம். அதனால நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் முடிவு பண்ணிட்டா 4 பேரை பற்றி யோசிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தால் நம்ம தானே அனுபவிக்க போகிறோம், கஷ்டம் வந்தால் அதையும் நம்ம தான் அனுபவிக்கிறோம். கூட இருக்க யாரும் வந்து அனுபவிக்க போறதில்ல. அதனால நன்மையும் தீமையும் பிறதர வாராங்கிற மாதிரி நம்ம முடிவு பண்ணிட்டா நல்லதை கட்டி நம்மளே அனுசரிக்கணும், தவிர பிறர் சொல்ல கேட்கக்கூடாது. ஆனால் பெரியவங்க சொன்னா கேட்கணும். பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்ல? என்னம்மா, ஏன் போகக்கூடாது? அது என்ன நீ யோசிச்சோம்னால நமக்கு எல்லாம் புரிஞ்சிடும். யோசிக்க மாட்டான். நீ என்ன எனக்கு பெரிய ஆளோ, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு புத்தி சொல்ற. யாரடா அப்படி திட்டின? தோலை உரிச்சு புடிய உரிச்சு அண்ணே நீங்க வைங்க. உங்க வேலைய பாருங்க தம்பி. காணா போகுது. வாசிச்சா தர எனக்கு தெரியும் பாட்டு. செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே, மலசாரி பொண்ணுக்கு மடவாளை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு மஞ்சள் தாலியும் குங்குமம் தாத்தா. செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே. இருவரும் வந்தாய் தேர்தலை பார்த்து, இடைவெளி இல்லாமல் போனது காத்து. ஊர் தடுக்கும் யார் தடுக்கும், ஓயாது நானும் கொண்டு போகும் உன்னே, ஓயாது நானும் கொண்டு போகும்.
கவியே வருக முக்கணி சுவையும் தருக சிந்திக வெண்மணி சிப்பிய புத்தாச்சு என் கண்ணம்மா செந்நிறவே நீங்க என் மனப்பித்தாச்சு என் பொன்னம்மா சேலாடும் கண்ணிலே பாலூரும் நேரம் செவ்வானம் எங்கும் பொன் பூவும் தோளும் சித்திரையே அடி சித்திரையே நித்திர போயிருச்சு பாடா படுத்தும் பாடல் என்ன பைத்தியமாக்கிருச்சு பத்திரமாட பத்திரமாவோ பக்கத்தில் கட்டுமா 30 வயசு குழந்தை ஒண்ணு இடுப்புல சுமக்கட்டுமா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு உங்கிட்ட எப்ப வந்தாலும் அப்பப்ப கல்யாண பூச ஒன்றாகி நின்றானே சாமி கண்ணுக்கு முன்னால இப்போது எங்கிட்ட காமி நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி கல்லது வரியாய் போடு நில அதுவானத்து மேலே பலானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது என்ன உய்யாவோ அது என்னாவோ பொழுதானா போதும் சுகமும் தேடும் இளங்காலம் நாட்டம் இதமாக கூடும் நில அதுவானத்து மேலே பலானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது என்ன ஒய்யாவை அது என்னாவை நான் வழங்கும் பூமுடிக்க கூந்தல் ஒண்ணு ஆடுதங்கி என் விரலால் பொட்டு வைக்க நெத்தி ஒண்ணு வாடுதங்கி இருவரும் மண்ணாய் தேடலை பார்த்து இடைவெளி இல்லாமல் போனது காத்து நீ திரும்பி நீரின்றி வாழும் ஈழ நாடு கோடி நீரின்றி வாழும் ஈழ நாடு செம்மீனே செம்மீனே உன்கிட்ட சொன்னேனே செவ்வந்தி பொண்ணுக்கு வாழை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு பாவா பண்கள் தாடியும் குங்குமமும் அவருக்காக பிறந்து அவருக்காக வளர்ந்து எப்ப வருவாரு வருவாரு வழிமலை விழி வச்சு காத்திருந்தாலும் கூட யார் அவரு எப்பேற்பட்டவரு அவருக்காக இந்த இடத்துல நான் ஏன் காத்துக்கிட்டு இருக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்கின் பிரகாரம் நான் காத்திருக்கேன் காத்திருந்தாலும் தோழி பிள்ளை பார்க்கணும் என்ன விஷயம் கேட்கணும் நாங்க எல்லாரும் ஒன்னா போலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஒன்னா போறீங்களா தென்றலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்க தேவரையும் தேகம் தொடும் தென்றல் கூட வாழ்க தென்றலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்க தேவரையும் தேகம் தொடும் தென்றல் கூட வாழ்க நீ வண்ணி வந்த அந்த நேரங்கள் வாழ்க நான் உன்னை கண்ட அந்த காலங்கள் வாழ்க பாதம் போகின்ற பொன்வீடு வாழ்க தென்றலிலே மிதந்து வந்த தெய்வமங்கை வாழ்க தேவரை உண்டேகம் கூடும் தென்ற கூட வாழ்க நட்சத்திர
மண்டலத்தில் நமக்குள் மண்டபம் உன் பெயரில் எழுதி வைக்கிறேன் உன்னழகை தொழுது வைக்கிறேன் நட்சத்திர மண்டபமா நமக்கது தேவையில்லை மண்ணுலகை எழுதி வைக்கிறேன் மடியில் விருந்து வைக்கிறேன் இலகிட்ட விருதிலே அறுசுவைதான் இளமையில் விருதிலே நூறு சுவைதான் அழகாடல் பாதி காமம் பாதி கவிஞ நமக்கு சொன்னதுதான் திங்களுக்கு மேடை தந்த தேவராஜன் வாழ்க தேவரையை வாழ்த்த வந்த சின்ன கண்ணன் வாழ்க பறவைகள் பறந்து செல்ல பல்லவிடு வானிலை நீயும் நானும் பறவை ஜாடியே நிம்மதிக்கு தடைகள் இல்லையே சொல்லுக்குள்ள இருக்கும் பொருள் சொல்லை விட்டு பிரிவதில்லை சோகவிட்டு வருவதில்லையே சூரியனில் இரவு இல்லையே கண்ணியதன் பேரிலே கவியரங்கும் காதல் பற்றி பாடினார் தமிழ் வணங்கும் அடக்காவல் சாலை எங்கும் நாளை காதல் ரகங்கள் சுற்றி வரும் திங்களுக்கு மேடை தந்த தேவராஜன் வாழ்க தேவரையை வாழ்த்த வந்த சின்ன கண்ணன் வாழ்க பூவோடு வந்த இந்த பொன்மாறன் வாழ்க நீ வாழும் மண்ணில் அதனால் கூட வாழ்க நம் பூந்தேரும் போகின்ற பொன்வீதி வாழ்க பெண்ணுடலிலே மிதந்து வந்த தேவ மங்கை வாழ்க தேவரையை வாழ்த்த வந்த தேவராஜன் வாழ்க யாரோ அழைப்பதாக தெரிகிறது தோழிப்பிள்ளைய பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டு அண்ணன் பிரபண்ணே தோழிப்பிள்ளைய பார்த்து என்ன விஷயம் ஏது விஷயம் கேட்டு யார் யார் வர்றோம் யார் யார் எங்கெங்க போறோம் நாங்க முடிவு பண்ணலாம்னு முடிவே பண்ணிட்டோம் சரி நீங்க எதுவும் முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களா நாங்க ஒண்ணும் முடிவு பண்ணல நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க அதை முடிவு பண்ணிக்கிறோம் இவங்க என்ன முடிவுல இருக்காங்க நமக்கு தெரியாது ஆமா. ஆனா நம்ம முடிவு என்ன நமக்கு தெரியும்ல கண்டிப்பா எப்ப பார்த்தாலும் ஒரே கனவா இருக்குதுனே கனவா உங்களுக்கு எல்லாம் எப்ப கனவு வரும் எங்களுக்கெல்லாம் பகலையில தூங்கும் பொழுத என்னங்க எனக்கு முழிச்சிருந்தாலும் கனவு வருதண்ணே நின்னாலும் கனவா இருக்கு உட்காந்து சத்தமா பேசுறீங்கடா இந்த சத்தத்தை விட அந்த சத்தம் இங்க வருது எப்படித்தா இன்னும் சத்தமா பேசுங்க எங்களுக்கு காதுல ஒரு கேட்டுட்டு இருக்கோம்ல இங்க ஏன் பேசுனது நிறுத்தினாங்கிறதே கவனிக்காம பேசுறான் இந்த இருங்க தச்சகப்பிச்சல இங்க பேசுறத நான் நிறுத்திட்டு இங்க கவனிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் அவ்வளவு ஆர்வமா என்ன பேசிட்டு இருக்கீங்க விடியற வரைக்கும் நாங்க பேசுறத இன்னைக்கு இங்க கேட்டாகணும் அதனால நீங்க பேச வேணாம் காலையில போய் பேசிக்கலாம் ராத்திரி வந்தவங்களாம் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு நல்லா பேசுறவங்க நல்லா பேசுங்க வேண்டப்பட்டவங்களை பேசுற மாதிரி வேண்டப்பட்டவங்களை பேசுறீங்க நான் கனவு கண்டதை சொல்லவானே சொல்லி மாலை பொழுதில் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை காரணம் ஏன் தோழி காரணம் ஏன் தோழி மாலை பொழுதில் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை காரணம் ஏன் தோழி காரணம் ஏன் தோழி மாலை பொழுது மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி
தோழி மாலை பொழுதின் மயக்கத்திலே கனவு கண்டேன் தோழி மனமுடித்தவர் போலருகினிலே மடிவு கண்டேன் தோழி மங்கையன் கையில் குங்குமம் தந்தார் மாலையிட்டார் தோழி வழி மறந்தேனோ வந்தவர் நெஞ்சே சாய்ந்து விட்டேன் தோழி அவர் மறவேன் என்றால் உடனே மறந்து விட்டார் தோழி மறந்து விட்டார் தோழி மாலை பொழுதின் மயக்கத்திலே கனவு கண்டேன் தோழி கனவினில் வந்தவர் யார் என கேட்டேன் கணவர் என்றார் தோழி கணவர் என்றால் அவர் கனவு முடிந்ததும் பிரிந்தது ஏன் தோழி பெரும் கனவு மயங்கி மறைந்தது சில காலம் தெளிவும் புரியாமல் முடிவும் தெரியாமல் மயங்குது எதிர்காலம் மாலை பொழுதின் மயக்கத்திலே கனவு கண்டேன் தோழி தேடி இங்கே வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா நீயும் தாய் போல தாங்க முடியுமா உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா தெய்வம் உலகத்திலே இருக்குதுனா என் தாயடா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காத்து வந்தா வாங்கடா அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா ஆயிரம் உறவுமான தேடி இங்கே வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா நீயும் தாய் போல தாங்க முடியுமா உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தாரடா தெய்வம் உலகத்திலே இருக்குதுடா தாயடா இளவட்டமானாலும் என்ன தேய்ச்சி குளிக்க வைப்பார் இளவட்டமானாலும் என்ன தேய்ச்சி குளிக்க வைப்பார் ஏமாந்த பிள்ளையை என்னை இதயத்தை அவ கொடுப்பார் ஏமாந்த பிள்ளையை என்னை இதயத்தை அவ கொடுப்பார் கட்டெரும்பு உனக்கடித்தார் கட்டி கட்டி அவ துடிப்பார் கட்டெரும்பு உனக்கடித்தார் கட்டி கட்டி அவ துடிப்பார் கிட்டவளுக்கு கை மாறுதான் பிள்ளை என்ன தேடிடுவா என்ன பெற்றவளுக்கு கை மாறுதா இந்த பிள்ளை என்ன தேடிடுவா உனக்கு எனக்கு அம்மா ஒரு தாடா தெய்வம் உலகத்திலே இருக்குதுடா தாயடா பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பார் பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பார் பால் கொடுத்து பிள்ளை மனம் பாத்தி பசி மறப்பார் பால் கொடுத்து பிள்ளை மனம் பாத்தி பசி மறப்பார் நெஞ்சினிலும் நடக்க வைப்பார்
சொல்லி அவர் சிரிப்பா சின்ன பிள்ளை விரலில் நகம் கடிப்பா பேச சொல்லி அவர் சிரிப்பா உனக்கு எனக்கு அம்மா பொறுத்து தாரா தெய்வம் உலகத்திலே இருக்குதுனா தாயடா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காத்திருந்தா வாங்களா அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா ஏங்க நான் யார் தெரியுமா? என்னம்மா வந்ததுல இருந்து யார் தெரியுமா உன்னை பார்த்தா தெரியல பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை தெரியுது. எதுக்கா வந்திருக்கேன் தெரியுமா? நான் தான் வள்ளியோட தோழி. நீங்களா? தோழி. பேரு இருளை. அட இருள. பேரு இருளைங்க. இருளையா பேரு? பேரே இருளைதான். நாங்கெல்லாம் காட்டுக்கு போறோம். யாரா தெரியும்? யாரா தப்பா வச்சிட்டாங்க பேர். உனக்கு உருளைன்னு வச்சிருக்கணும். அப்படியா? காட்டுக்கு போகணும். அப்புறம் எல்லாரும் என்ன விட்டுட்டு போனா தனியா போகணும்ல. காட்டு மிருகங்களாம் கிடக்கும்ல. இந்த நேரத்துல தான் காட்டுக்கு போய் டொங்காஸ் பண்ண போறானா? மண்டே உடைச்சிடுறேன். நான் போறேன், வள்ளியா போறாங்க, ஒரு தோழி பண்ணு வர்றான். மண்டையை உடைச்சி மண்டே உடைச்சி அவர்கிட்ட கொடுத்துருவேன். யார் யார் வர்றா? நாங்க 3 பேர் போறோம். 3 பேர் தான் போறீங்களா? இன்னொருத்தர் வர்றாரு. 4 பேர் போறோம். 3 பேர் தான் போறாங்களா? உங்க அம்மாவுக்கு அண்ணன் தம்பி எத்தனை பேரு? 7 பேர். 7 பேர் என்ன பண்றாங்க? 7 பேர் காவலுக்கு போயிருக்காங்க. அவங்க முன்னாடியே போயிட்டாங்க, நீங்க பின்னாடி போறீங்க. என்ன உனக்கு கிச்சு கிச்சு வருது தொண்டையில? என்னன்னு இல்லைங்க. விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டுருவேன். ஏங்க நான் மட்டும் போல, நீங்க எல்லாம் சேர்ந்து தான் போறேன். நான் ஒருத்தரை காதல் பண்றேங்க. என்னமோ தெரியலங்க, கண்ணை மூடி தூங்குற தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. சாப்பாடு சோத்தை போட்டு தட்டுல வைக்கிற வாய்களை போக மாட்டேங்குது. தூக்கமே வர மாட்டேங்கிற. எழுப்பி எழுப்பி உன்னை அனுப்பி விடுறாங்க. இல்லைங்க அதெல்லாம் கிடையாது. நானும் அப்படிலாம் பண்ற ஆள் கிடையாது. நான் ஒருத்தரை காதல் பண்றேன். சொல்லு. அது வேண்டாம். பாடு. சிட்டான் சிட்டான் குருவி உனக்கு தானே அடராமா அப்படி போடு. சிட்டான் சிட்டான் குருவி உனக்கு தானே அப்படி போடு. சிறு பட்டாம் பட்டாம் பூச்சி பழகத்தானே அடமா திருப்பி போடு. உசுரே உனக்காகத்தான் படத்தானே சாமிடா. சிட்டான் குருவி உனக்கு தானே அடமா அப்படி போடு. சிறு பட்டாம் பட்டாம் பூச்சி பழகத்தானே அந்த பாடு போடு. படத்தானே சாமிடா. அடி சிட்டான் சிட்டான் குருவி உனக்குத்தானே அப்படி போடு. பட்டாம் பட்டாம் பூச்சி பழகத்தானே அடாமா திருப்பி போடு. எடுத்து போட்ட இரவும் பஞ்சு மெதுவாக வந்து
சிட்டான் சிட்டான் குருவி உனக்குத்தானே அப்படி கூடு பழகத்தானே பிரித்து கூடு. அப்படி இருக்குங்க. அம்மா வர்றாங்களா அவர் வர்றாரான்னு தெரியல. இருந்தாலும் நான் ஒரு இப்ப பார்த்து வரேன். வீட்டுக்காரர் வர மாதிரி இருக்கு. நான் போய் பார்த்து அந்த கோடி உன்னை தேடி அத்து பக்கம் நான் போய் அந்த கோடி உன்னை தேடி அத்து பக்கம் நான் ஓடி வந்து பார்த்த போது இருந்த அந்த வந்தார தெரிவு போல என்னத்தை நான் சொல்ல கண்ணால நீ கொல்ல பெண்ணத்து கரையோரும் அண்ணாந்து நான் பார்க்க உன்னை போல ஒருத்தி எனக்கு கிடைக்காரே என்ன போல இந்த பெண்ணு யாருமில்ல ஊருக்குள்ளே அந்த கோடி அந்த கோடி ஒன்ன தேடி அந்த பக்கம் நான் ஓடி வந்து பார்த்த போது அங்க நீர இந்த வந்தார தெரிவு போல பூத்திருந்த ஆவாரம் தோட்டத்திலே கூடாரம் போட்டு வைப்பேன் வெண்ணீரை புளிச்சு வந்து இலக்காய் ஏற்றி வைப்பேன் ஆகாச மேகத்தனா பாயா விரித்து வைப்பேன் சுந்தரியடியை தூங்க உங்கத்தவர வளர்ப்பேன் உன்னோட உனக்கு கனவாக நான் வருவேன் கன்னத்துல முக்கந்தன் காலோட பேசிடுவேன் என்ன மக்கள் நடத்தேன் சந்தனத்தை மட்டும் படித்தேன் கட்டி குடிச்சு ஒன்ன கொஞ்சம் போறேன் ஒரு தாலி வர வாங்கி நான் காத்திருக்கிறேன் அந்த கொடி ஒன்ன தேடி அந்த பக்கம் நான் போய் இருந்து பார்த்த போது அங்க இருந்து வந்தாரத்தில் போல பூத்திருந்தேன் நதிகளில் ஆடடி குழுங்கு குழுங்கு ஆடடி ராஜா பொண்ணு அடிவாடியம்மா மாமாவை பார்த்து பூச்சூடடி மைனாவை போலடி மாப்பிள்ளையாரே உன்னாடி அம்மாடியோ வெக்க உயர்ந்து அம்மாடியோ வெக்க உயர்ந்து அம்மாடியோ வெக்க உயர்ந்து நீ ராஜாவின் பெண்ணாடியோ ஆடடி நதிகளில் ஆடடி குழுந்து குழுந்து ஆடடியோ ஏ ராஜா புனையே அடிவாடியம்மா ஆனந்த நாட்டி ஆடடி நதிகளில் ஆடடி குழுந்து குழுந்து ஆடடியோ உனக்காகத்தானே நதியோட்டமே நாமானவே கல்யாணமே உனக்காகத்தானே நதியோட்டமே உன்னோடு நான் கல்யாணமே புது மாப்பிள்ளை சாந்தி நான் தான்
ஆடடி குலுங்க அடடியோ குலுங்க குலுங்க அடடியோ குலுங்க குலுங்க ஆடடியோ. அக்கா நீங்களும் சத்த பாடுங்கண்ணே, ஒரு ஆள் பாடுங்க. நாடகத்தை வச்சு நல்லா தூங்குறிய, நாடகம் புழுந்தையா இருக்கு போங்க. உள்ள ஆளுகிட்ட கேட்குறேன் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். ஊரே தூங்குது. சரி தூங்குனா தூங்கு, அது நமக்கு தேவையில்லை. உங்கள் ஊரில் வந்துக்கிட்டு உங்களை தூங்குங்க எங்களுக்கு தேவையா? நாங்கள் காய்ச்சல் வாங்கிட்டு நாங்கள் போயிடுவோம். அதனால் எங்கள் அப்பா வந்தார். எங்கள் அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்கார். காவலைப்பாருன்னு சொல்லுவார். காவல் முக்கியம் இல்லை, காதல் தான் முக்கியம். அது சொல்லியிருந்தா முதலே பாடிப்பல்ல. அதுக்காண்டி தான் காதை நீட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு. ஐயா அது தெரியலையா உனக்கு? முதலே சொல்லிட்டார். என்ன சொல்லியிருந்தா காசை விட்டோமே போச்சே, ஒரு கட்டிங் கிட்டிங் ஆகும் போச்சே. அதனால எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்கார். காவல் முக்கியம் இல்ல, காதல் தான் முக்கியம். உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். எனக்கு 10 வருஷமா பொண்ணே கிடைக்கல. பொண்ணு கிடைக்காம இருந்து 10 வருஷம் கழிச்சு இந்த வருஷம் தான் பொண்ணு அமைஞ்சிருக்கு. அந்த பொண்ணு இந்த ஊர்ல தான் இருக்கு, இந்த ஊர்ல தான் இருக்கு, இந்த கூட்டத்தில் தான் இருக்கு. அவ இப்ப வருவா, அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சணும். அவதான் என் வாழ்க்கை, அவதான் என் உலகம். அவ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை. கடலை அம்மாவா? அந்த வருஷம் இந்த மாசம் வையாசி. பேர் என்னப்பா? அவ பேரு எந்திரி. அருமையான பேரா இருக்கு. அவ பேரு எந்திரி. இப்ப வந்துட்டு போனாலும் அவ பேர் என்ன தெரியுமா? அவ பேர் என்ன? அவ பேரு கிளப்பு. கிளப்பு? அவளை கிளப்பும்னே பட்ட பாடு. என் எந்திரி வருவா. இந்த மாசம் வையாசி 36ஆம் தேதி எனக்கும் அவளுக்கும் கல்யாணம். ஏய், மாசத்துல 36 எங்க இருக்கு? அடுத்த மாசத்துல கடன் வாங்கிட்டு போவா. இப்ப அடுத்த மாசம் சொல்லுவே, அது சொல்ல முடியுமா? எங்க வையாசியில முகூர்த்தம் அதிகமாக. ஆடியில வைக்க கூடாதா? ஆமா, ஆடியிலோட வைக்கலாம். ஆடியில வச்சு தெருவுல போகலாம். அதோட குடும்பமே ஆடி போவத்தேன். அதனால அவ இங்க வர போறா. வையாசி 36ஆம் தேதி 36ஆம் தேதி கல்யாணம். நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்துடணும். எதுக்கு வரீங்களோ இல்லையோ எல்லாரும் முதலிரவுக்கு வந்துடணும். மொய்யெழுத முதலிரவுல மொய் எழுதுறியா? மாத்திட்டாங்க. என்ன உன் கல்யாணம் வித்தியாசம்? எல்லாமே வித்தியாசமா இருக்கணும். முதலிரவுல எப்படி இப்ப பணம் தாலி கட்டி முடிச்சவனா நாங்க வந்து சாப்பிட்டுட்டு மொய் எழுதுவோம். ஆமா, முதலிரவுல எப்படி மொய் எழுதுறதுன்னு ஒண்ணு புரியல. குடிச்சு தள்ளிட்டு அவளை மல்லு கட்டிடுறது. இப்போ வர்றவங்க எல்லாம் அவளை மல்லு கட்டிட்டு நாங்க மொய் எழுதிட்டு போறோம். அதோட கேஸ். இது நல்லா இருக்கே, அதுக்கு வேகமா வந்துருவியே. எவ்வளவு 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் எழுதுவேன். இப்பயே உனக்கு இழுத்துருச்சு. அவ வாரா, அவளை பார்க்கணும். ஆனா அது வர இது வர எது வர அவளை நான் நேருக்கு நேர பார்த்ததே இல்லை. அது வரைக்கும் போன்ல தான் பேசியிருக்கேன். ஆனா எங்க அம்மா அப்பா பார்த்த பொண்ணு. ஏன்னா தாய் தகப்பன் பார்த்தா பொண்ணு நல்லா தாய் தகப்பன் சொல்ல தட்டக்கூடாது. ஆமா. ஆனா இப்ப வருவா. ஏங்க இப்பதான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அது இதுன்னு வந்திருக்கு, அதுல கூட நீங்க பொண்ணை பார்க்கலையா? அதெல்லாம் வேணாயா, அதெல்லாம் நிறைய ஆள் ஏமாந்து போயிடுறேன். ஆனா என் ஆள் இப்ப வர்றா. அக்கா தூங்குறா, எழுப்பிடுங்க. நம்ம ஊருக்கு உங்க நாத்து நான் வர்றா பாக்குறது இல்லையா? இப்ப வருவா அவ. அடியே அவ இதுவரை எந்த ஆம்பளை மூஞ்சில முழிச்சே இல்லை. என்ன அழகு. ஹாய் ஹாய் இருந்துட்டேன். ஐயோ, ஹலோ, ஹாய் இருந்த கேட்கல. உங்களை மூணு பார்த்ததுனால ஹாயின்னு சொன்னேன். நீங்க என் எந்திரியோட அப்பத்தாவா இல்ல அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? ஹலோ 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 ஹலோ, ஏன் தொடாதீங்கிறீங்க? எங்க அவ எங்க எந்திரியா? எந்திரி எங்க? நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ, என் தலையில இடி விழுந்துருச்சு. ரதி மாதிரி வந்து நிக்குது இந்த புள்ள. அந்த ஏண்டா எருவ மாட்டேன், அந்த புள்ள பூ வச்சிருக்க அழகா பாடுறா. அங்க பாடுறா, பூவை பாடுறா, எங்க இருக்குன்னு பாடுறா. யாராவது இங்க வைக்க முடிய மாட்டேன்டா நாதாரி பேர. உங்களுக்கு இந்த பொண்ணு உங்களுக்கு கிடைக்கல, வேற எந்த பொண்ணு நீங்க போய் பார்க்க போறீங்க? இதை விட வேற அழகு 2 பேருக்கு கண்ணு எரியாது போல. இந்த பொண்ணு வந்து சேப்பா இருக்கு. சிவப்பா இருக்கா?
ஏய் அண்ணா. கலராயா முக்கியம் ஆனா அவங்க இருக்கிறதுக்கு கண் திருஷ்டி போட்டு எங்க ஏ ஆத்தி நோ டச்சிங். ஏ ஆங்கிலம் படிச்சிருக்காயா ஒரே அவசாரி முண்டை யாரோ நோ ஈன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படியெல்லாம் பேசாதீங்க. அடியே எந்திரி. நோ நோ நோன்னு சொல்லாத. போடி வாடிட்டு பேசாதீங்க. எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தானா? நான் கல்யாணமே இஷ்டம் இல்லை எனக்கு. இன்னும் கடைசியில் பிடிச்சிடுறேன். நம்ம ஊருக்காரர் எல்லாரையும் வைகாசி மாதம் 36ஆம் தேதி கல்யாணத்துக்கு வர சொல்லியிருக்கேன். கல்யாணத்துக்கு வர சொல்றது மட்டும் சரியில்லை. சரி, எங்க ஆத்தாவும் எங்க அப்பனும் உங்களுக்கு ஏன்னு கட்டி வைக்கணும்ன்றாங்க. அத்தியா அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. ஐயோ, நல்ல மாப்பிள்ளை எல்லாம் அவங்க நினைக்கல. சரி, நகை வைக்கிற விலைக்கு எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டுருன்னு பாக்குறாங்க. ஏ நகை என்னடி பெரிய ரேட்டு பெருசாக விற்கிது. ஒரு பவுன் 1500 விற்கிது. ஒரு பவுன் 1500 விற்கிது. நீ நகை கடைக்கு போனா கவரிங் கடை போனாடா அவதாரிப்பேல 1.5 லட்ச ரூபா வைக்குது, 1500 வைக்குதா? அப்படியா? அடியே கல்யாணம் மட்டும் மாட்டேன் தொடாதீங்க. ஏன் கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறேன் தெரியுமா? ஏன்? நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். படிப்பு முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒரு ஜோரை கைத்தறி கொடுங்க ஐயா. ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் காலத்தில் கல்வி முக்கியம். திடீர்னு மாப்பிள்ளை கிடச்சா பொம்பளை பிள்ளை டக்குன்னு கிளம்பி போயிருங்க. நீ படிப்பு தான் முக்கியங்கிறவர். உன்கிட்ட பிடிச்ச விஷயம் அதை. நான் எவ்வளவு நாளும் படித்தாலும் படிக்க வைக்கிறோம்னு சொல்லி எங்கள் அப்பு செலவு அப்பு சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா? சரி, படிக்கிறோங்கிற. அப்படி என்னடி படிக்கிற? ஏன் நான் படிக்கிறத சொன்னா நீ என்ன படிக்க வைக்க போற? சொல்லு, நான் படிக்க வைக்கிறேன். நான் படிக்கிறது பிஆர்சி. பிஆர்சி பொன்னமராஜு டு அறந்தாங்கி பசுமாரில் தெரியுது. சரி, பூவா இது முடிச்சுட்டு வேற என்ன படிக்க போறீங்க? பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். அது எப்படி? எம்டிஎஸ்ண்டா மணப்பாறை டு சென்னை, பாயிண்ட் டு பாயிண்ட், எகனே நிற்காது. பஸ்ஸா? பஸ்ஸா? படிப்பு இல்லையா அது? அந்த பஸ்ஸில் ஏறி போய் சென்னையில் படிக்க போறேன். ஓஹோ, பரவாயில்ல. ஏன் கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறேன் தெரியுமா? ஏன் வேணாம்ங்கிற? கல்யாணத்தை நினைச்சு எனக்கு பயமா வருது மனசுக்குள்ள. ஏண்டி பயப்படுற? எல்லாருக்கும் கல்யாணம் ஆனதான் வாழ்க்கை. எங்க ஆத்தா சோறாக்க சொல்லுவாங்க. சரி, நான் அரைப்படி அரிசிக்கு மேல நாளை சோறு வடிக்க முடியாது, அதை வேக வைக்க முடியாது. சரி, ஆனா ஒன்னே கட்டிக்கிட்டா ஒரு நாளைக்கு 3 கூடி அரிசி நான் வேக வைக்கணும். என்னக்கா அப்படி சிரிக்கிற? ஏ என் உருவத்தை பார்த்ததுனால எனக்கு லோடு சோத்து பானையவே வகுத்துக்குள்ள வச்சிருக்க மாதிரி இருக்கு. சரி அடியே. அது மட்டுமா, நான் இருப்பது 30 கிலோ, நீ 90 கிலோ இருப்பவருக்கு. அடியே, ஒரு சல்லின்னு இருந்தா ஒரு லோல இருந்தா தான் அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்லையே, நீ நச்சு எரிஞ்சிருவ. அதை பத்தி கவலைப்படாது. சரி வா, மாட்டேன்னு சொல்லாத. என் வாழ்க்கையே நீந்தான். வாழ்க்கையே நீ இன்று. ஆனா உன்ட்ட உலகம் இருக்கா என்னன்னு தெரியலையே. உன் பிரச்சனை அப்படி. எனக்கு என்னைக்கு பேர் எந்திரின்னு வச்சாங்களோ இங்க எந்திரிக்குதான் என்னண்டே தெரியல. அடியே அப்படி நினைக்காது. வா, நம்மளாம் இப்போ எங்கே போகிறோம் தெரியுமா? காட்டுக்கு போகிறோம். காட்டுக்கு போனால் தான் வாழ்க்கை கலகலன்னு இருக்கேன். இப்போ வரா உன் தங்கச்சி. நானும் எங்க ஆத்தாளுங்க அப்பனுக்கு ஒரே பிள்ளை செல்ல. வருவா வர. அவ பேர் என்ன தெரியுமா? அவ பேரு கிளப்பு. வருவா வர. அடியே கிளப்பு. என்னங்க ஐத்தான், உங்களை எங்கெல்லாம் தேடுனேன், எங்க போயிருந்தீங்க? எங்கெல்லாம் போயிருந்த? எங்க போயிருந்தீங்க நேரமா? நீ இனிமே எனக்கு தேவையில்லை. ஏன் ஐத்தான் அப்படி சொல்றீங்க? வேணாம் 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 வேணாம். ஏன் நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேனா? லேட்டா இல்ல, இனி எனக்கு தேவையே இல்லை. அப்படிலாம் சொல்லாதீங்க. நீ என்கிட்ட இருந்து இனிமே நீ வாழ வேணாம். நீ நொப்பே வீட்டுக்கு போயிரு. வேணாம். இனிமே உங்க வாயால இப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க ஐத்தான். ஐத்தான் ஒய்தான். ஏன் நீ வேணாம். அப்படி என்கிட்ட என்ன குறைய கண்டீங்க நீங்க? ஏன் இவ இருக்கா? எவ? ஏன் எந்திரி. எவ அவ? அடியே அடியே ஒன்னே அடியே. ஐயோ, உனக்கு நான் துரோகம் பண்ணலடி. இவ நம்ம வீட்டுல வேலை பார்க்கிறவ. ஏடி உடைய அப்புறம் வச்சுக்கிறேன். நம்ம வீட்டுல வேலை பார்க்கிறவ. இவ ஏய் தொட்ட கையில என்னைய தொடக்கூடாதுடா. உனக்கு நான் துரோகம் பண்ணுவேனா? என்னது? ஏய் ஏடி, என்னது உங்க வீட்ல வேலை பார்க்கறவ? நீ என் வீட்டுல வேலை பார்க்கிறவ. ஏண்டா நீ முட்டா பயல. நீ வர வேணாம். ஏய் மூஞ்சில முடிச்சு. நேத்து என்ன சொன்ன? இனிமே நீ இல்லாம நான் வாழவே மாட்டேன். செத்தா உன் கூட செத்துற அப்படி சொல்லிட்டு ஆமா. இப்ப இன்னொருத்த கூட பேசிட்டு இருக்க. நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? நீ இல்லாட்டா நான் வாழ மாட்டேன்னு சொன்னேன். இப்ப இவள்ட்ட அப்படி சொல்லிட்டு இருக்க நீ? நான் உன்னோட வாழ மாட்டேன்னு தான் சொன்னேன். ஒண்ணே சொல்லி குத்தல. அடே பத்து சரிக்கு வாடிங்க.
உனக்கு என்ன தைரியம் இருந்தா நான் கட்டிக்கிற போற புருஷனை நீ சேர்த்து வச்சிருப்ப. இங்க பாருடி, ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு. மரியாதையா போயிரு. அங்க இருந்து வந்துட்டா என்னையும் மரியாதை விட்டு இதையும் பாரு. வரண்டி வள்ளியம்மா, வரட்டண்டி வச்சுக்கிறேன். முத்து சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரை இட்டிட சித்திரை வந்தது மாடு மலைந்து செல்லும் காலம் எப்போது கொடியே பட்டும் வந்தால் என்ன முகவல்ல குயிலே சொர்க்கம் வந்தால் என்ன கொடியை நீராட்டுவாள் என்ன முத்து மணிச்சரத்தில் கையில் பட்டால் என்ன தேங்கனியே அலைக்கையே மாகுளிரால் மறுக்குமா வான்மழை போல் பொழிகையே பூமரந்தான் தடுக்குமா அழகிய கலை நிலவே விரைந்தேவா மனம் தரும் பூவிது மன்னனிடம் மயங்குது சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரை இட்டிட சித்திரை வந்தது என்னும் பொழுது நாடும் உண்டாகுது ஆசை என்னும் மழைகள் என்னை கொண்டாடுது கன்னிவெளிகளில் காதல் பெறுவது காதல் இளமைகள் இங்கே இறகுது பிறந்தவள் மலர்ந்தவள் இருக்கையில் உன்னுலகம் தெரியுது விருந்துடை அழைக்கிறதே பிறந்தே மனம் தரும் பூவிது மன்னனிடம் மயங்குது முத்து சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரை இட்டிட சித்திரை வந்தது மலை மங்களம் உண்டாக. நீ எனக்கு தான் தோழி, உனக்கு எத்தனையோ தடவை ஞாபகப்படுத்திருக்கேன். அவங்க 2 பேரும் அங்க என்ன நீ என்ன கவனின்னு நீ என்ன ஞாபகத்துல இருக்கேன்னு தெரியல. அண்ணே வணக்கம்ண்ணே. யாருன்னு இந்த பொம்பளை பிள்ளை? ரொம்ப அழகா லட்சணமா வடிவமா. நானும் இந்த பிள்ளை மாதிரி ஒல்லி ஆகணும்னு தான் முயற்சி பண்றேன், முடிய மாட்டேங்குதுண்ணே. தங்கா, உன் பேர் என்னம்மா? நான் தான் உங்க நாத்தனா. ஏய், எப்படி எனக்கு நீங்க நாத்தனா? இவர் ஏத்துனார், நீங்க நாத்தனார். அப்படி கொய்ய. ஏய் கோச்சுக்கிறாமா, ஏத்துனாமா தாலிகேர் ஏத்துறது. அப்படி பார்த்தாலும் நான் தான் உனக்கு நாத்தனாவாவேன், நீ எனக்கு மதனியார் ஆவீங்க. தெரியல உங்களுக்கு? அப்ப எங்க அண்ணன் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. 7 அண்ணன் இருக்காரு, எந்த அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? ஐயோ வெக்கத்தை பாரு இந்த பிள்ளைக்கு. நீங்க என்ன பொம்பளை பிள்ளை நீ இருக்கிற, அவ எப்படி ஐயோ 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 வெக்க கட்டவள எந்தடி இப்ப தாடி வெக்க வர்றான்னு சொல்ல வெக்க கட்டற பண்ணிக்கிற ஊசி சிரிக்கி மேல போடுடி. 4 ஆம்பளை உட்கார்ந்து மேல போடுடி, எடுத்து அடி தாவணி எடுத்து மேல போடு. ஏன் மேல ஓட சொல்ற? ஏய் மேல போடி, மூடி. எங்களுக்கே சங்கடமா இருக்கு. அடி சந்தோஷம் உண்டனாட வந்தே. அம்மா பாருங்க, போட்டியா மேல? ஏய் என்னடி பண்ணி இருக்கு தாவணி கடி? என்னடி கொடி கைத்துல காய போன போட்டுருக்க? இங்க மேல ஓட. எடுத்து தோல்ல போடுடி முதல்ல. இப்படி நிக்காத, அப்புறம் நான் எடுத்து தோல்ல போடு. முதல்ல அப்படி சொல்லிரலாம்ல. தோல்ல ஏடி நீங்க சொன்னா தப்ப மாட்டேன். நீ பொம்பளை தானே? அரு நான் ஆம்பளை யாரவா? பொம்பளை தானே நீ? இடுப்புல சொருகு சொருகிட்டியா? என்ன இப்படி சொருகி வச்சிருக்க? இடுப்ப சுத்தி சொருகு, சுத்து விறுவிறு சுத்து. அறிவாளிய தங்க வா வாடிய செல்ல வாடி. முகரையும் மூஞ்சியும் இடுப்புல ஒரு பக்கம் சொருகணும். சொருக தெரியுமா தெரியாதாடி? எனக்கு எங்க சொருக தெரியும். சரி கொண்ட 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 அம்மா
மணியாச்சு குண்டாடி. சொருக தெரிஞ்சாலும் சொருக ஆள் கிடைக்கல. இந்த பிள்ளைக்கு சொறி உள்ள. நீங்க சொருக மாட்டீங்களா? ஏன் அந்த பிள்ளை சொல்லி விட்டா இடுப்பு நிக்காத தாவணி? சரி பாவம் கோபுரா கொண்டா. வேணாம் இரு. எங்க அண்ணன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அண்ணே இந்த பிள்ளைக்கு நீங்க இந்த தாவணியை கட்டி விடுங்கண்ணே. ஐயோ அவனுக்கு கட்ட சொன்னா கட்ட மாட்டேன். ஏன்? அவன் சொன்னா அவுத்து விடு அவதாரி. நீ அசிங்கப்படுத்த ஆடி மாலை வெட்டு மந்தி திருச்சிடும். பாரு ஊரே சிரிக்குது. திரும்பி நீ கை ரெண்டை மேல தூக்கு. தூக்கி கை ரெண்டை பழிச்சிட்டு சொன்ன உடனே பொம்பளை பிள்ளை அவ இதுவரை யாரு என்னடி செய்யற? இங்க சொருக ஒட்டி எனக்கு வக்க வக்கமா. வெக்க வரும் முகரையில. திரும்ப கண்ணை முடிக்க போன. கண்ணை மூடிக்கிட்டா வெக்க வராது. கண்ணை மூடிடி. இந்தாடி நிக்கிறியாலே அப்ப போட்டோ வச்ச. ஏமா அவன் சொருவனா இல்லம்மா இதுவரை வீட்டுக்குள்ளே வந்து வளர்ந்தவ. அடே அப்பா முகரையில பாருங்க. ஏ இருக்கே குனியாத கை மாட்டிக்கிச்சு. இரு இரு. ஏடி அண்ணா கேக்குது. இரு. இப்ப சுத்து சுத்து சுத்து. ஏய் இரு இரு இரு. எருமை மாடி. அடி ஆடுகால சிரிச்சி. திரும்படி திரும்படி. அடி திரும்பேண்டி. எங்கடி காணா? இப்படி சுத்த கூடாது. ஒழுங்கா சுத்து. நீங்க மாத்தி சொல்லிட்டீங்க. மாத்தி சொல்லிட்டா திரும்படி சுத்தி வந்து. இரு இரு. இங்க சொருங்க. தாவணி நெருப்பு வச்சு கொளுத்தி போய் பாத்துக்க. இங்க சொருங்கமா. இரு. ஏய் ஒழுங்கு. ஏய் அருணா இந்த கைமா விரல மாட்டதும் பிச்சு போடு என்ன ரெண்டு. சுத்து பா. வேலைக்காரன் படத்தில் இருந்து போதும். ஏய் போதுடி. போதுடி. நில்லு நீ வேற. ஏய் கம்ம நில்றி. சொல்லுங்க. சொல்லுங்க என்ன சொல்லுங்க. வேலைக்காரன் படத்திலிருந்து பெத்தி எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்தப்பட்டா ரஜினி இந்த சிலை அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பளித்துள்ளார்கள். காலையில் சரியாக 10:30 மணி அளவில் இந்த சிலை திறக்கப்படும். ஆனா கார்த்தியனே எந்த ஊர்லயே சிலைய முகத்தை அப்படி விட்டுட்டா திறப்புவாங்க. இப்ப மாத்திட்டாயமா. அண்ணே முகத்தோட மூடி திறக்கணும்னே. இப்ப மாத்திட்டாங்க. அங்க உள்ள ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கு. எடுத்து வாங்க முகத்தையும் போட்டு கட்டி மூடி வச்சிருவோம். காலையில அவுத்து விடுவோம் 10 மணிக்கு. ஏன் 10 மணிக்கு அப்ப ட்ரெயின். முகத்தை மூட எதுவும் இல்லையே. முகத்தை மூட இது இப்படியே இருக்கட்டும். இந்த முகத்தை பார்த்தாலே ஓடிடுவாங்க. எங்க வீட்டு குத்து விளக்கு என் குடும்பத்துக்கு வரப்போற குத்து விளக்கு. எங்க குடும்பமே உன்னை நம்பித்தான் இருக்கு. குத்து வழக்கு வந்திருக்கேன் ஆனா குத்த மாட்டேன்றாங்க. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. ஆத்தாடி. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. கோழி மனமாலை பரிசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. தங்கமணி வேலை தங்கமணி தனிமையில் நேச தழுபவர் பெத்து வந்து வீழும் விழிகள் தடுமாறு. இப்படி மட்டும் வைக்கணும். வந்து வீழும் விழிகள் தடுமாறும். விளையாட துடிக்குது மனசு. கொள்ள
ஆகா சூப்பர் அதே அருமடி. இன்னொரு முறை பண்ணுங்க. பொம்பளையாரி நீ என்னடி இப்படி ஆடி இருக்க? இந்த பக்கத்து இப்படிமா பொம்பளை உடச்சுறதுல என்னமா இருக்கு? நீங்க இப்ப நாங்க எப்படி ஆடணும் பாருங்க, அவ எப்படி ஆடணும் பாருங்க. புரியாம ஒதுங்கி நின்னு எங்க அண்ணன் எப்போதுமே பாதுகாப்பு. அண்ணன் நீங்கிட்டு வா, நீ போங்கிட்டு நீ வாங்கிட்டு. பொம்பளை பிள்ளை இங்க இரு. ஆனா பொம்பளை பிள்ளை எப்படி இப்படி ஆடக்கூடாதுன்னு அந்த பிள்ளை எப்படி ஆடுது? நீங்க ரெண்டு பேருமே பக்கத்துல வரணும். எங்க அண்ணன் ஆடட்டும். கோடை கீட்டி மூலங்க நீ அங்க வேண்டாம். நீ அண்ணே நீ இங்க நில்லு, நீ இங்க நில்லு, கொன்றுவேன். கோடை கீட்டி மூலங்க கோடை கீட்டி மூலங்க சத்தமே கேட்கும். என்ன பண்றீங்க? என்னென்ன பண்றீங்க? ஏய் ஏய் இந்தாடி என்ன பண்ற? கோட்டைய விட்டு வேட்டைக்கு போகும் கோட்டைய விட்டு வேட்டைக்கு போகும் கடவுளுள்ள சாமி. சபாஸ்ரீ சபாஸ்ரீ பொம்பளைனா இப்படிதான் இருக்கு. ஏய் கடிக்கு ஆடுறி. ஏய் நீ ஆடுறி சூப்பரா. லூசு சிரிக்கி மைக்கா போய் அடிப்பா. கோடை கீட்டி மூலங்க அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே போடவா உப்பு கண்ண போடவா. உங்கள்கிட்ட நான் வல்ல விளையாடவே. நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இப்படி பண்ணி திரியுறீங்க. வேலைவாய் சாரல் முடிவுகள் வரக்கூடிய இடம். அப்படி யாராவது வந்து என்ன கூப்பிடுங்க. இந்த இத கொண்டே அந்த துண்ல கட்டி போடு, இத கொண்டே இந்த துண்ல கட்டி போடு. முகரையில பாரு ஆடுறேன். என்னடி போடி. நிலக்கா இது